வெல்கம் டு பிரியாஸ் குக்கிங் அண்ட் கவிஸ் கிராஃப்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ருப்போம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே சிம்பிளாக பண்ணிடலாங்க. இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் மசாலா பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இந்த மாதிரி ஹாஃப் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த கலர் போட்டு வச்சுருப்பாங்க பேக்கெட்டில், அதெல்லாம் வாங்காதீங்க. வெங்காயம் மீடியம் சைஸ் 2 எடுத்துக்கோங்க. அதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. தக்காளி 2 மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. தயிர் ஹாஃப் பவுல் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் எடுத்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. லெமன் பிழிஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆயில் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி அரைச்சி இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. தயிர் கூட வந்து இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டுடுறேன். இப்போ தனியாத்தூள் ஆட் பண்ணிடுறேன். இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து சேர்க்குறப்ப நமக்கு கலர், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா வரும். தயிரில் வந்து இந்த திரியாக பொட்டு பொட்டாக வருது இருக்குது பாருங்கள், அது வந்து போகிற அளவுக்கு நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடச்சிரும். அதை தான் நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க, ஆயில் சேர்த்துருங்க. சீரகம் ஆட் பண்ணிடுறேன். சீரகம் வந்து நல்லா பொரியட்டும். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து வெங்காயம் சேர்த்துட்றேன். இது வந்து நல்லா வதக்கிட்டே இருங்க. இது வந்து வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் ஒரு 8 மினிட்ஸாக இதை நான் வந்து வதக்கியிருக்கேன். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ வந்து நான் உருளைக்கிழங்குலாம் சேர்த்துட்றேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த ஆயிலில் வந்து நல்லா வதங்கணும். நம்ம தயிர் பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்குங்க. அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டு அந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு சேர்ந்து ஆயிலெல்லாம் அப்படி பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அந்த ஆயிலெலாம் அப்படி பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறப்ப தான் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரை அது கிடச்சிச்சின்னா அதுவே ஆட் பண்ணுங்கள். நம்ம தயிர் அந்த பேஸ்ட் வச்சு இந்த பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க. நம்ம தக்காளி வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ ஆட் பண்ணிடுங்க. இது வந்து நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த தக்காளி இஞ்சி பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க.
ஓகே, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பேஸ்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்தடுத்து சேர்த்துட்றோம் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். 15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இது ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதில் பட்டாணியை சேர்த்துருங்க. இதில் வந்து இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப்பும் அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பும் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து தண்ணியெல்லாம் சேர்த்துருக்குறோம். உப்பு வந்து பத்துமான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலையை சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். அதுக்கு மேலே வேக வச்சிடாதீங்க. நமக்கு இப்போ உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப குழஞ்சிடும். 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் திக்காகும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடாதீங்க. ரொம்ப திக்காயிடும். உருளைக்கிழங்குலாம் போட்டுக்கிறதுனால நமக்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். 3 மினிட்ஸ்க்கு மேலே வச்சிடாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது தோசை, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை பட்டாணி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக கொடுக்கணும். இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சீரகம்லாம் ஆட் பண்ணியிருக்கறனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, அதே அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் மசாலா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.